ஹலோ விவேஸ், வெல்கம் பேக் டு நான் தான் அவன். இப்போ முன்னாடி பாருங்கள், ஒரு குதிரை குட்டி வந்து ரேஸில் இருக்குது. இப்போ இந்த குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகுது. இது ஏற்கனவே போன ஒரு வீடியோவில் குதிரை சினையாக இருக்கிறதுனால வெயிட் கம்மியாக வைக்கிறேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அதை வயிற்றில் இருந்த குட்டி தான் இது. இது போட்டு 5 நாள் ஆகுது. 5 நாளில் இது எப்படி ஆக்டிவில் இருக்குன்றத நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிறது அவங்க அம்மா. நல்லா ஆக்டிவாக இருக்கும். மற்ற விலங்குகள் பார்த்திங்கன்னா, இப்போ ஆடு மாடுன்னு பார்த்திங்கன்னா அது குட்டி போட்டு ஒரு 40-45 நாள் ஆகி தான் தலை இலையை சாப்பிடும். இந்த குதிரை குட்டின்னு பார்க்கும்போது வந்து 4 நாளிலே வந்து மேய்ச்சல் ஆரம்பிச்சிடும். 5ஆவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்டிவுக்கு வரும். இப்போ இதுக்கு அவ்வப்போது அதுக்கு எப்போயெல்லாம் மூடு வருதோ அப்போல்லாம் ரேஸ் போகும். அந்த ரேஸ் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 100 to 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அது போகும். மட்டை குதிரையின் குட்டிகள் தான் இது. இன்னும் இந்த குட்டிக்கு நான் பேர் வைக்கல. என்ன குறும்பு பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ உணவு அதுவே வந்து உட்கொள்கிற நிலைமையில தான் இருக்குது. அது மேய்ச்சலும் மேயும். இப்போ அவங்க அம்மாக்கிட்ட பால் சாப்பிடும். இப்போ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ டைமில் வந்து ஃபுல் ரேஸில் தான் இருக்கும். இப்போ அதை உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் இதை வீடியோ ரெடி பண்ணேன். நான் ஃபுல் ஆக்டிவில் இருந்துச்சு. இப்போ நான் மூவ் ஆனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு டபுள் மூமெண்ட்டு. இப்போ அவங்க மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப எப்போ அவங்களுக்கு இந்த ரன்னிங் மூவ் வரும்ன்றது தெரியல. மூடு வரும்போது கிளம்பிடுவாங்க. நல்லா ரன் பார்த்திங்கன்னா தரமாக பண்ணக்கூடியது. ஆளை பாருங்கள். அவ்வளோதான். அவங்க ரன் போனதில் வந்து பசி ஜாஸ்தி ஆகிடுச்சான். பால் சாப்பிட்றேன்னு காண்பிச்சு. இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இவங்க ஆத்தா வந்து 3 வருஷமாக நான் வச்சுருக்கேன். முன்னாலேயே ஒரு குட்டி வந்து அது காட்டு மாடின் தாக்கலால் இறந்துருச்சு. இப்போ 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு வந்து நம்மளுக்கு இப்போ இந்த குட்டி கைக்கு வந்திருக்கு. இவங்களை இப்போ கையில் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்க சாப்பாடு, அது ரேஷன் அரிசியை சாப்பாடெல்லாம் கொடுப்பேன். இப்போ காட்டில் இலை கொலை மேயும். பலாக்காய் வெட்டி கொடுப்பேன். சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த குட்டி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கேனாச்சும் போய் மேயும். ஆனால் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது தேடி போய் எங்கேயாச்சும் இருக்கிறத பிடிச்சிட்டு வந்து நம்ம அந்த பொதின்னு சொன்ன போகிறீங்களா, சமையல் இடம் மாற்ற வேண்டியது, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போய் அதை செட்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் அவுத்து விட்ருவோம். திரும்ப தேவையின் போது பிடிக்கிறது. அந்த மாதிரி தான் இப்போ நான் உள்ளிட்ட எல்லாருமே மலையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ரன்னிங் காட்டும்னு தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி
அதுக்குள்ளே அது டைவர்ட் ஆகி மேயனும் பால் சாப்பிட்ணும்னு அது கவனம் வந்து வேறு லைனுக்கு திசை திரும்பிடுச்சு. நீ மீண்டும் இவங்க வந்து ரன்னிங் மூமெண்ட்டுக்கு வரணும்னா இவங்கள நம்ம எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியலை. நம்ம கூப்பிட்டாலும் வராது.